இது தீபிகா அருணுடன் கதையோசை. உலகம் யாவையும். எழுதியவர் ஜெயமோகன். வெள்ளைத்தோல் கொண்ட எவரிடமும் முதலில் கேட்கும் கேள்வியை நான் அவரிடம் கேட்டேன். நீங்கள் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? ஆனால் அவரிடம் கேட்கக்கூடாத முதல் கேள்வியே அதுதான். அல்லது இப்போது தோன்றுகிறது, அவரை உண்மையில் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் கேட்டுப் பார்க்க வேண்டிய கேள்வியும் அதுதான் என. அவருக்கு 75 வயது இருக்கும். வாய் நன்றாக மடிந்து உள்ளே சென்று உதடுகளே இல்லாமல் இருந்ததும், நேரான ஜெர்மானிய மூக்கு வாயை நோக்கி சற்றே வளைந்திருந்ததும், வாய்க்கு இரு பக்கமும் இருந்த மடிப்புகளும் மட்டுமே அவரது வயதை சொல்லின. 7 அடி வரை உயரம் இருப்பார். அந்த உயரம் இருப்பவர்களுக்கு தங்களை விட குள்ளமானவர்களிடம் பேசி பேசி ஒரு சிறு கூனல் வந்திருக்கும். வெயிலில் வெந்த முன் வழுக்கை, வளைந்த நெற்றி, சற்று தொங்கிய கன்னம், எல்லாம் செம்மண் நிலத்தை உழுது போடப்பட்டது போல மடிப்புகள், பழுத்த உலோகக் கண்கள், விளையாட்டு வீரனுக்குரிய பச்சை நரம்பு தடித்த இறுகிய கைகள், விரிந்த தோள்கள், திடமாக ஒடுங்கிய வயிறு, இரும்பு ஸ்பிரிங்கால் இறுக்கிய மூட்டு இணைப்புகள் கொண்ட நடை. காக்கி கால் சட்டையும் அணிந்திருந்தார். அவர் சற்று கனத்த மூக்கு கண்ணாடி சில்லு வழியாக நட்புடன் என்னை நோக்கி பதிலுக்கு, "நீ எந்த நாட்டவன்?" என்றார். நான் கொஞ்சம் குழம்பி, "இந்தியன்" என்றேன். "ஓ" என்றார். "நீ இந்தியன் என யார் சொன்னது?" நான் கொஞ்சம் யோசித்து கவனமாக, "சட்டப்படி நான் இந்தியன்" என்றேன். "அதாவது இந்தியா என்று சொல்லப்படுகிற ஒரு நிலப்பரப்பில் அமைந்திருக்கும் ஓர் அரசு உனக்கு ஒரு அடையாளத்தை அளிக்கிறது. இந்தியாவின் குடிமகன் என்று அது உன்னைச் சொல்கிறது, இல்லையா?" நான் வில்லங்கமான ஒருவரிடம் மாட்டிக்கொண்டதை உணர்ந்தேன். ஆனால் ஊட்டியின் கிராமப் பகுதிகளில் அது சாதாரணம். ஊட்டி நகருக்குள் அல்லது கேளிக்கை இடங்களுக்குச் செல்லும் வழியில் காணப்படும் வெள்ளைக்காரர்கள் வேறு வகை. தோளில் பெரிய சுமைப்பைகளுடன் பெரிய பூட்ஸ் அணிந்து மலை ஏறச் செல்பவர்கள், கேமராக்களுடனும் பைனாக்குலர்களுடனும் காட்டுக்குள் செல்பவர்கள், ஜோடிகளாக 4 அடிக்கு ஒரு முறை முத்தமிட்டுக் கொள்பவர்கள். ஆனால் பொதுவாக கொடைக்கானலில் காணப்படும் அளவுக்கு போதை அடிமைகள் இங்கே இருப்பதில்லை. கொடைக்கானலில் ஒரு வகை காளானுக்காக பரட்டைத்தலை வெள்ளை இளைஞர்கள் வந்து குவிகிறார்கள். ஊட்டியில் தென்படுபவர்கள் அநேகமாக அனைவருமே ஆரோக்கியமானவர்கள். ஊட்டிக்கு வெளியே சிதறிக்கிடக்கும் கிராமங்களில் பல்வேறு குருகுலங்களும் ஆசிரமங்களும் உள்ளன. கிறித்தவ மடாலயங்களும் தியான மையங்களும் ஏராளம். அங்கெல்லாம் செல்பவர்களே கிராமச் சாலைகளில் தென்படுவார்கள். அந்த வெள்ளையர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தன்மை உண்டு. பிற வெள்ளையர்களை விட உள்ளூர்காரர்களுடன் பழகவும் பேசவும், சின்னஞ்சிறு டீ கடைகளில் டீ குடிக்கவும் ஆர்வம் காட்டுவார்கள். மற்றவர்களைப் போல எங்கும் எதையும் ஃபோட்டோ எடுத்துக்கொள்ளும் வெறி இருப்பதில்லை. சடைமுடி வளர்த்தவர்கள், காவி அணிந்தவர்கள், மொட்டை போட்டு ருத்ராட்சம் அணிந்தவர்கள் என பல்வேறு வகை தோற்றங்கள். ஆனால் முகத்தில் எப்போதும் ஒரு சிரிப்பு அல்லது விடுபட்ட தன்மை இருந்து அவர்கள் வேறு என்று அடையாளம் காட்டும். இவர் வைக்கோல் நிறமான கூந்தலை பின்பக்கம் குதிரைவால் கொண்டையாக கட்டியிருந்தார். கோழிக்கோட்டில் இருந்து ஊட்டி நிலையத்தில் இறங்கி ஃபர்ன் ஹில் செல்வதற்காக நின்றபோது அவரை பார்த்தேன். அன்று பேருந்துகள் ஓடாது என்றார்கள். ஆட்டோக்களும் வேன்களும் கூட கிடையாது. ஊட்டி பந்து. தேயிலை விலை சம்பந்தமான ஏதோ பிரச்சனை. நடந்துதான் ஆக வேண்டும். நடக்க ஆரம்பித்த போது கொஞ்ச நேரம் முன்பு இன்னொரு கேரள பஸ்ஸில் இருந்து இறங்கி என்னை தாண்டி சென்ற அவர் எனக்கு முன்னால் சிறுத்தை போல நடப்பதை உணர்ந்தேன். நான் அவரை பின்தொடர்ந்து சென்று வணக்கம் சொன்னேன். சரி, மேலே பேசித்தான் பார்ப்போமே என்ற எண்ணம் வந்தது. எனக்கு இந்த நாடு அடையாளத்தை மட்டும் தரவில்லை, எனக்கு இது பாதுகாப்பை அளிக்கிறது என்றேன். எவரிடமிருந்து என்றார். பிற நாட்டினரிடமிருந்து. பிற நாட்டினர் என்றால்? அங்குள்ள அரசாங்கத்தால் உன்னைப் போல அடையாளம் கொடுத்து வைக்கப்பட்டிருக்கும் மக்களிடமிருந்தா? அவர்கள் உன் எதிரிகளா? உன்னை அழிக்க நினைக்கிறார்களா? என்னால் பதில் சொல்ல முடியவில்லை. உன் நாட்டு அரசின் மீது படையெடுப்பது பிற நாட்டு அரசு. அது அரசுகள் நடுவே உள்ள போராட்டம். உன்னை வைத்து அந்த போரை நிகழ்த்துபவர்களை நீ உனக்கு பாதுகாப்பு தருபவர்கள் என்று நினைக்கிறாய். சட்டென்று எனக்கு அது புரிந்தது. பெரும்பாலான ரவுடிகள் ஒரு ஏரியாவை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதே பக்கத்து பேட்டை ரவுடியிடமிருந்து பாதுகாப்பதாகச் சொல்லித்தான். ஆனால் நான் அதை அப்படியே விட்டுவிட மனமில்லாமல், நாடு என்று இருந்தால்தான் மக்கள் ஒற்றுமையாக இருப்பார்கள் என்றேன். எந்த மக்கள்? பாகிஸ்தானியர்களும் இந்தியர்களுமா? நான் கோபமாக, இல்லை, இந்தியர்கள் என்றேன். அப்படியானால் ஏன் ஊட்டி இந்தியாவுடன் இருக்க வேண்டும்? இந்த மலைப்பகுதியை தனி நாடாக சொல்லிவிடலாமே. இந்த மலையில் உள்ள அனைவரும் ஒருவரோடொருவர் ஒற்றுமையாக இருப்பார்களே. ஏன் மசினகுடியை கூட தனி நாடாக ஆக்கலாமே. நான் அவர் செல்லும் திசையை புரிந்து கொண்டு அமைதி காத்தேன்.
ஊட்டி தமிழ்நாட்டுடன் இணைந்து ஒற்றுமையாக இருக்க முடியும் என்றால், தமிழ்நாடு இந்தியாவுடன் இருக்க முடியும் என்றால், ஏன் உலகம் ஒன்றாக இருக்க முடியாது என்றார். அந்த கேள்வியிலிருந்த ஏதோ ஒன்றால் நான் புன்னகை செய்தேன். ஊட்டியின் அந்த மலைச்சாலையில் ரிஷிகளைப் போல சிந்திக்கத் தோன்றும் போலும். நீ சிரிக்கிறாய், இதை கிறுக்குத்தனம் என்கிறாய். நான் உலகின் 250 நாடுகளில் பல்லாயிரம் பேர் இந்த சிரிப்பை சிரிப்பதை கவனித்திருக்கிறேன். 100 வருடங்களுக்கு முன் கருப்பனும் வெள்ளையனும் சமம் என்று சொன்னபோது இப்படித்தான் சிரித்திருப்பார்கள். 200 வருடம் முன்பு மனிதனை அடிமையாக இருப்பதும் வாங்குவதும் பாவம் என்ற போது இப்படித்தான் சிரித்திருப்பார்கள். பெண்கள் ஆண்களுக்கு நிகரானவர்கள் என்று சொன்னபோது வாய்விட்டு சிரித்திருப்பார்கள். அவர் வேகமாகவும் உரத்தும் பேசினாலும் கொஞ்சம் கூட கோபம் இல்லாமல் தான் பேசினார். எத்தனையோ முற்போக்கு கருத்துக்களை பேசுகிறோம். ஏன் இந்த எண்ணத்தை பற்றி நாம் யோசிப்பதில்லை? யோசிப்போமே, விவாதிப்போமே, சிறிய அளவிலேனும் நடைமுறைப்படுத்தி பார்ப்போமே. எல்லா நல்ல சிந்தனைகளும் ஆரம்பத்தில் கிறுக்குத்தனமாகத்தான் தோன்றும். சில கிறுக்கர்களால் தான் முன்னெடுத்துச் சொல்லப்படும். சிவில் உரிமைகளை பற்றி பேசிய தோரோ கிறுக்கனாகத்தான் கருதப்பட்டான். அவன் செய்த சிறிய செயலுக்கு நேரடியான அர்த்தம் என ஒன்றுமில்லை. ஒரு மனிதன் வரி கொடுக்க மறுத்து ஒரு குளக்கரை காட்டில் மரக்குடலில் வாழ்ந்தால் என்ன நிகழ்ந்துவிடும்? ஆனால் அது ஒரு குறியீட்டு நிகழ்ச்சி. இதை பார். அவர் தன் பையிலிருந்து நீல நிறமான ஒரு கனத்த டைரியை எடுத்து நீட்டினார். அது ஒரு பாஸ்போர்ட் என கையில் வாங்கிய பிறகே எனக்கு தெரிந்தது. அமெரிக்க பாஸ்போர்ட்டின் அதே நிறம், வடிவம். அமெரிக்க பாஸ்போர்ட் என்றுதான் நான் நினைத்தேன். ஆனால் அதில் சிவந்த அட்டை மீது ஓர் உலக உருண்டையின் படம் இருந்தது. கீழே ஒன் வேர்ல்ட் ஒன் நேஷன் என்ற குறிக்கோள் வாசகம். அதன் கீழே பெரிய நீல எழுத்துக்களில் வேர்ல்ட் பாஸ்போர்ட் ஃபார் வேர்ல்ட் சிட்டிசன்ஸ். உலகின் எந்த நாட்டையும் சேராமல் உலகை ஒட்டுமொத்தமாக தன் நாடு என நினைக்கும் உலக குடிமகன்களுக்கான பாஸ்போர்ட் அது என்ற விளக்க குறிப்பு 2ஆம் பக்கத்தில் இருந்தது. அந்த பாஸ்போர்ட்டை அமெரிக்காவில் மெயின் பகுதியில் எல்ஸ்வர்த் நகரில் உள்ள உலக குடிமகன்களின் பதிவகம், அதாவது இன்டர்நேஷனல் ரெஜிஸ்ட்ரி ஆஃப் வேர்ல்ட் சிட்டிசன்ஸ் வழங்கியிருந்தது. அந்த பாஸ்போர்ட் பெறுவதற்கான நிபந்தனை ஒன்றுதான். வேற எந்த நாட்டின் பாஸ்போர்ட்டும் வைத்து கொண்டிருக்கக்கூடாது. எந்த நாட்டிலும் இராணுவ சேவையில் இருக்கக்கூடாது. உலகத்தை தன் நாடாக மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு உறுதிமொழி எடுக்க வேண்டும். அந்த பாஸ்போர்ட்டில் அவரது படம் இருந்தது. 40 வருடம் முன்புள்ள கருப்பு வெள்ளை படம். நீள முகத்துடன், சற்றே மேலேறிய நெற்றியுடன், உற்சாகமான சிரிப்புடன் இருந்தார். லாரல் ஹார்டி ரெட்டையரில் லாரலுக்கு கொஞ்சம் சதை போட்டது மாதிரி. அவர் பெயர் கேரி டேவிஸ். உலக குடிமகன். 1921 அமெரிக்காவில் பிறந்தவர். 1948 முதல் உலக குடிமகனாக தன்னை அறிவித்துக் கொண்டிருந்தார். நான் அதை அவரது சொந்த கிறுக்குத்தனம் என்றுதான் நினைத்தேன். அதற்குள் அவர், இந்த பாஸ்போர்ட் இப்போது 60 நாடுகளுக்கு செல்லுபடியாகக்கூடிய ஒன்று. இந்த பாஸ்போர்ட்டை வைத்துக்கொண்டு 7ஆவது தடவையாக நான் இந்தியா வருகிறேன் என்றார். நான் பாஸ்போர்ட்டை பிரித்து பார்க்க பார்க்க ஆச்சரியத்தில் என் கைகள் நடுங்கின. அந்த பாஸ்போர்ட் மேலும் மேலும் பக்கங்கள் இணைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 200 பக்கம் இருந்தது. அதன் பக்கங்களில் ஏராளமான முத்திரைகள், சிவப்பு பச்சை எழுத்துக்களாலான குறிப்புகள், அடித்தல்கள், திருத்தல்கள், பல மொழிகளில், பல கை வண்ணங்களில். உலக வரைபடத்தில் விழுந்து புரண்டு உடலெங்கும் வண்ணங்களுடன் வந்த ஒரு அணில் போல. சட்டென்று அதில் ஜவஹர்லால் நேருவின் கையெழுத்தை கண்டேன். பச்சை வண்ண மையில், இந்திய குடியரசு இந்த பாஸ்போர்ட்டை அதிகாரப்பூர்வ ஆவணமாக அங்கீகரிக்க நான் பரிந்துரை செய்கிறேன். ஜவஹர்லால் நேரு இந்திய பிரதமர் என 1954 ஜூலை 18ஆம் தேதியில் கையெழுத்திட்டிருந்தார். அவரது அதிகாரப்பூர்வ லட்சினை. அதன் கீழே ஒரு உன்னதமான லட்சியம். இந்திய அரசு இதை அங்கீகரித்துள்ளது என்று இந்திரா காந்தியின் கையெழுத்து. அவர் அதை வாங்கி ஒரு பக்கத்தை பிரித்து, இதை பார் என்றார். உலக குடிமகனாகிய நான், உலக குடிமகனாகிய கேரி டேவிஸ் பிரான்சில் நுழைய இதனால் அனுமதி அளிக்கிறேன் என்று ஆல்பர்ட் கேம்யூ கையெழுத்திட்டிருந்தார். இதென்ன கோமாளித்தனம் என்றுதான் மீண்டும் தோன்றியது. ஆனால் எகிப்தின் நாசரும் யுகஸ்லோவியாவின் மார்ஷல் டிட்டோவும் கையெழுத்திட்டிருந்தார்கள். ஏராளமான உலகத் தலைவர்கள் அவர்கள் நாடுகளின் அதிகாரப்பூர்வ அனுமதிக்கு பரிந்துரை செய்திருந்தார்கள். அமெரிக்க அரசுதான் அதை முதலில் அங்கீகரித்திருந்தது. நான் அதை திரும்ப கொடுத்தேன். நீ விரும்பினால் இந்த அமைப்பில் சேரலாம். நான் உனக்கு பாஸ்போர்ட் தருகிறேன் என்றார். நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்றேன். இங்கே நாராயண குருகுலம் என்ற இடம் உள்ளது. அங்கேதான் தங்கியிருக்கிறேன். அட என்றேன். நானும் அங்கேதான் போகிறேன். நான் நித்திய சைத்தன்ய யதியின் மாணவன். அவர் என் கைகளை தன் வலிமையான கைகளால் பற்றி கொண்டார். ஆச்சரியம். நான் நித்யாவின் நெருக்கமான நண்பன். உண்மையில் நான் அவருடைய குருவின் நண்பன். உன்னை சந்தித்ததில் மகிழ்ச்சி. நான்,
உங்களுக்கு நடராஜகுருவை தெரியுமா என்றேன். அவர், நானும் அவரும் 25 ஆண்டு காலம் ஒன்றாக வேலை செய்தோம். நான் அவரை என் குருவாக ஏற்றுக்கொண்டவன் என்றார். நான் ஆச்சரியத்துடன் அவரை பார்த்தேன். எனக்கு ஹென்றி பர்க்சனின் தொடர்பு இருந்தது. அவரை பார்க்க 1945இல் நான் சார்போன் பல்கலைக்கு போனேன். அப்போது அங்கே நடராஜகுரு ஒரு கருத்தரங்குக்காக வந்திருந்தார். அவரையும் ஜான் ஸ்பியர்ஸையும் அப்போதுதான் சந்தித்தேன். அதன் பின்னர் ஒரே உலகம் என்ற கருத்துக்காக நாங்கள் சேர்ந்து பணியாற்ற முடிவு செய்தோம். அவரிடம் பேசிக்கொண்டே குருகுலம் நோக்கிச் சென்றேன். இந்த முழு ஆடியோ புக்கையும் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கதைகளையும் முழுசா கேட்க மாசம் ஒரு சின்ன தொகையை சந்தாவா செலுத்தி கதை ஓசையில தொடர்ந்து கேளுங்க. விவரங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இது தீபிகா அருணுடன் கதை ஓசை.